எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து செமினார் மாதிரி வந்து வேர்ல்டு விஷன்லேருந்து நடத்த வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து குட் டச் பேட் டச் வந்து அதை சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்தது வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து எப்படின்னா ப்ளேவே மாதிரி நாங்கள் சொல்கிறத விட அவங்க பெற்றோர் சொல்கிறத விட இவங்க வந்து பாட்டு மூலமாக ஸ்டாண்டப் காமெடி மூலமாக சொன்னது மூலமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. திருப்பி இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குட்டீஸ்களுக்கெலாம் இவங்க தொடலாம் அவங்க தொடக்கூடாது அப்படிங்கிறது வந்து மிக அழகாக வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நான் வந்து குட்டி பாப்பாவுக்கு சொன்னேன் இவங்க தொடலாம், யார்கிட்ட போய் நம்ம தப்பாக தொட்டால் யார்கிட்ட போய் நம்ம சொல்லலாம் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அது மூலமாக ஒரு புக்கு வேறு ப்ரொவைட் பண்ணாங்க, எல்லா குழந்தைகளுக்கும் ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த புக்கை வச்சு பிள்ளைங்க அப்பப்போ படிச்சுட்டு இருக்காங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன செய்யலாம், இந்த மாணவர் பருவத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத சொன்னாங்க. அதன் மூலமாக இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து நாங்கள் குப்பை தொட்டியில் தான் போடணும்னு சொல்லுவோம். ஆனால் சில குழந்தைங்க கேட்கவே கேட்காது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா குப்பை கிடந்தாலே அதை எடுத்து அந்த டஸ்ட்பினில் போடணுன்றது வந்து அவங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இப்போ கிளாஸ் ரூம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது எங்கள் ஸ்கூலு. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்கூல் என்ட்ரி ஆகும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருக்கும் வேர்ல்டு விஷன் நிறுவனத்தை நினச்சா. என்ன அப்படின்னா உள்ளே வரும்போது அந்த பிக்சர் அப்துல் கலாம் பொன்மொழிகளாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், பிள்ளைங்க வரும்போது ஏதோ ஒன்று வாசித்துட்டு வருவாங்க. வாசிக்கும் போது அதனுடைய ரீடிங் ப்ராக்டிஸ் ஆகும். அது வந்து உள்ளே அப்சர்வ் ஆகும்போது அவங்க லைஃப்பில் வந்து அவங்க வந்து கட்டாயமாக அதை கடைபிடிப்பாங்க. ஏன்னா அப்துல் கலாமோட சிந்தனை வந்து அங்கே எழுதியிருக்காங்க. நீ வந்து கனவு காண்பது தூக்கத்தில் அல்ல, எப்பொழுதுமே உன்னை வந்து என்ன பண்ணணும், உன்னுடைய லைஃப்பில் வந்து நீ அச்சீவ் பண்ணணும், அதுதான் உன்னுடைய கனவுன்னு. அதை வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து அதை உள்வாங்கி அதை வெளியில் கொண்டு வர்றாங்க இல்லையா, அதுதான் உங்கள் வேர்ல்டு விஷனோட அச்சீவ். ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு பிள்ளையும் எங்கிட்ட சொல்லுவாங்க, திருக்குறளை பார்த்து சொல்லுவாங்க. அடுத்து என்னென்ன இருக்குது எங்கள் ஸ்கூலில், என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குங்கிறத வந்து நீங்கள் பிக்சர் மூலமாக காட்டியிருக்கீங்க. உள்ளே என்ட்ரி ஆகும்போதே எங்கள் ஸ்கூலை பற்றி அந்த பிக்சரே எங்கள் ஸ்கூலோடைய இதை வந்து எழுதி சொல்லிடுவாங்க. இந்த ஸ்கூலில் வந்து எப்படி நடக்குங்கிறத உங்கள் படங்கள் மூலமே நாங்கள் வந்து விளக்கிறோம். வார்த்தைகள் தேவையில்லைங்க. அடுத்து வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற பொருள்கள்லாம் எங்கள் பிள்ளைங்க வந்து காட்டுவாங்க. நாங்கள் வந்து இப்போது 1 ஹவருக்கு ஒருக்கா 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா கட்டாயமாக வாட்டர் குடிக்கணும் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்தி வரோம். இப்போ அதை வந்து ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு எங்கள் ஸ்கூலில். பிள்ளைங்க வந்து வாட்டர் வந்து நல்லா குடிச்சிட்ருக்காங்க. அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். நீங்கள் செய்து வர உதவிகள் இன்னும் எங்கள் பள்ளிக்கு கிடைக்குன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி.